ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாகிஸ்தானில் பெரும் அரசியல் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் சிறையில் கொலை செய்யப்பட்டு விட்டதாக சமூக வலைதளங்களில் நேற்று வதந்திகள் பரவின. இதனால் ராவல்பிண்டி அடிலா சிறைக்கு வெளியே அவரது பிடிஐ கட்சி தொண்டர்கள் திரண்டு ரகளையில் ஈடுபட்டனர். ஊழல் வழக்கில் 2023 முதல் அடிலா சிறையில் உள்ள இம்ரான் கானை நேற்று சந்திக்க வந்த அவரது சகோதரிகளை சிறை நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் சிறைக்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய இம்ரான் கானின் சகோதரி நோரின் நியாசி, நாங்கள் அமைதியாக இருந்தோம், ஆனால் போலீசார் மின் விளக்குகளை அணைத்து எங்கள் மீது திடீரென தாக்குதல் நடத்தினர். என் தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று தரையில் தள்ளினர். அண்ணனின் உடல்நிலை பற்றி மிகவும் கவலையாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இம்ரான் கான் சிறைக்குள் ராணுவத்தால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்து விட்டதாக சமூக வலைதளங்களிலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பத்திரிகை ஒன்றிலும் செய்திகள் வெளியாகின. இந்த வதந்தியால் ஆத்திரமடைந்த பிடிஐ கட்சி தொண்டர்கள் சிறை வளாகத்தில் குவிந்து இம்ரான் கானை பார்க்க அனுமதி கோரி இரவு பகலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஒரு மாதத்திற்கும் மேலாக இம்ரானை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கும் இம்ரான் கானின் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. எனினும் அவரது மரணம் குறித்து பாகிஸ்தான் அரசு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. இம்ரான் கான் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.